அதாவது இந்த செருப்பு ஒரு செருப்பு தானே அப்படிங்கிறது மேட்டர் இல்லை, ஒரு அரபெழுத்து தானேங்கிறது விஷயம் இல்லை. அல்லாஹ் என்ற வார்த்தையை முஸ்லீம்கள் புனிதமாக நினைக்கிறார்கள், புனிதமாக பார்க்கிறார்கள், முஸ்லீம்களுடைய தெய்வம் இறைவன். அப்படி இருக்கும்போது வேண்டுமென்றே செருப்பில் இவ்வாறு அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு செருப்பில் அச்சிடப்பட்ட அந்த செருப்பு பாத்ரூம் போகும், கழிவறைகளுக்கு போகும், ரோட்டில் நடக்கும், ஒருவன் மிதித்து கொண்டிருக்கிறான். அவ இந்த மாதிரி ஒரு நிலைமையை செருப்பில் அச்சிட்டால் ஏற்படும் என்று தெரியாமல் செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஒரு சின்ன பிள்ளை செஞ்சால் பிரச்சனை இல்லை, ஒரு கம்பெனி நடத்துகிறவன் எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனூடாக கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டிப்பாக அனருடைய ஆட்சிங்கிறதுனால இப்போ ஒரு நியாயமான முறையில் தண்டனைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெரிய ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் அவர்களுக்கே தண்டனை வழங்கப்படுகிற போது சின்ன சின்ன ஆட்களுக்கு தண்டனை வழங்கப்படாமலாம் இருக்காது. நீதி ஒரு சரியான ஒரு பாதையில் முன்னோக்கி கொண்டு போகிறது. அப்போ செருப்பில் அச்சிடப்பட்டவன் 99% தெரியாமல் செய்வதற்கு வாய்ப்பில்லை. 1% வேணா தெரியாமல் செஞ்சான்னு சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு லொகோ டிசைன் பண்ணுகின்ற ஒரு அடிப்படையில் ஒரு டிசைன் பண்ணுகிற போது சில ஓர்டர்கள் வருகிற போது ஒரு சின்ன புள்ளியோ ஒரு சின்ன இலைகளையோ சேர்க்கிற போது கூட அந்த லொகோ டிசைனை ஆர்டர் பண்ணவர் என்ன சொல்லுவார்னு சொன்னால், அந்த இலையை கொஞ்சம் திருப்பி வைங்க, அந்த இலையை கொஞ்சம் மாற்றி வைங்க, அந்த கோட்டை கொஞ்சம் பணிச்சிருங்க, அந்த லைனை கொஞ்சம் மாறுங்க, அதுக்குள்ள பாக்ஸுக்குள்ளே வார மாதிரி செய்யுங்க என்று ஒரு சின்ன ஒரு வடிவத்தை செதுக்குகிற போது 1000 காரணம் சொல்லுவார்கள். அப்போ இது தான் நடத்துகிற ஒரு செருப்பு கம்பெனியில் ஒரு அச்சிடப்படுகிற சீல் என்ன டிசைனில் வருது என்று சொல்லி தெரியாமல் ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு 99% வாய்ப்பில்லை. அப்போ இது வேணுமென்றே ஒரு முஸ்லீம் மதத்தை, இஸ்லாமியர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லது அவர்களுக்கே தெரியாமல் அந்த செருப்பில் அல்லாஹ் மிரிபட்டு போக வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கியதாகத்தான் நான் நினைக்கின்றேன். எப்படி இருந்தாலும் இது தொடர்ந்து நடக்கக்கூடாது அல்லவா? இப்போ இந்த தொடர்ந்து நடந்தால் என்னவாகும்? முஸ்லீம்கள் வெறுப்படைவார்கள், அரசாங்கம் இதை கண்டுகொள்ளவில்லை, சட்ட நடவடிக்கை எடுக்கலையான்னு வரும். அப்போ இந்த செருப்பை முஸ்லீம்கள் முதல்ல போடக்கூடாது, மாற்று மதத்தினர்களும் போட மாட்டாங்க. இப்போ நாங்கள் கூட ஒரு பிள்ளையாருடைய டிசைன் பதியப்பட்ட ஒன்று கேவலப்படுத்தப்படுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் மிதித்து கேவலப்படுத்த மாட்டோம். ஏன்னா இஸ்லாம் அவ்வாறு தான் சொல்லுது, பிற தெய்வங்களை ஏசக்கூடாதுன்னு. ஏசக்கூடாது, இழிவுபடுத்த ரெண்டாவது கதை. ஏசவே கூடாது, திட்டக்கூடாது, அறிவு ரீதியாக பேசணும். அறிவு ரீதியாக ஆன்மீக விடயங்களை பேசுறது வேற, இழிவுபடுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. அப்படி சொல்கிற ஒரு மார்க்கம், ஆன்மீகமான ஒரு அழகான மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கத்தில் இருக்கிற போது அப்போ அல்லாஹ்ங்கிற எழுத்து எழுதப்படுகிற போது அதை என்ன செய்ய மாட்டாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட, மதிக்கிறவர்கள் கூட அந்த மாதிரி பிரிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த வியாபாரம் என்ன செய்யும்? முதலாவது அவருடைய இந்த வியாபார தன்மையை அவர் மாற்றுவார். யாருன்னே தெரியாமல் இருந்தால், கம்பெனி யாரு, எங்க இருக்கு நடக்கிறதுன்னு சொல்லி தெரியாட்டியும் அந்த பேரை பார்த்துட்டு என்ன செய்வாங்க, இதுக்கு பின்னாடி அந்த கடைக்காரன் வாங்க மாட்டோம், இதை அள்ளிட்டு இங்கே எடுத்துட்டு வராத போயிடு அப்படின்னு சொல்லிடுவார். வாங்க போறவங்க அதை பார்த்துட்டு அல்லாஹ் ஒன்று இருக்குது, இது சரியில்லை, இன்னொரு மதத்தை கேவலப்படுத்துவது அப்படிங்கிறது, அல்லது முஸ்லீம்கள் பார்த்துட்டு இதை நாங்கள் போட மாட்டோம் அப்படிங்கிறதை பார்க்குறோம். அப்போ அதனால் என்ன செய்யும், அந்த செருப்பு தங்கி போயிடும். தங்கி போனால் அந்த வியாபாரம் உடைஞ்சிடும். அப்போ இது எதனால் செய்யப்பட்டது, இது ஏன் செய்யப்பட்டது, இனிமேல் நம்ம செய்யக்கூடாதுன்னு அந்த கம்பெனி தெரியாமல் செஞ்சிருந்தா முடிவெடுப்பாங்க. தெரிஞ்சு செஞ்சிருந்தா கூட இனிமேல் நம்ம இந்த வேலையை என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனால் இப்போ நடந்தது போக இனிமேல் நடக்க விடாமல் இருப்பதற்கான வழி இது ஒன்று. இன்னொன்று, அரசாங்கத்திடத்தில் இந்த மாதிரி நபர்கள் இன்னும் இருப்பார்கள் என்றால், முஸ்லீம்களுடைய தெய்வத்தை கேவலப்படுத்தி இறைவனை கேவலப்படுத்துறது மட்டுமல்ல, எந்த தெய்வத்தை இறைவனை கேவலப்படுத்துவர்கள் இருந்தாலும், இனவாதங்களை தூண்டுகின்ற மதங்களுக்கு இடையிலே முறுகளை ஏற்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யணும், காட்டி கொடுக்கணும், இனம் கண்டு கொள்ளணும். ஏன்னு சொன்னால், நாட்டில் இது முஸ்லீம்களுக்குரிய நாடும் அல்ல, இந்துக்களுக்குரிய நாடும் அல்ல, ஒரு பௌத்தருக்குடைய தனி நாடும் அல்ல, எல்லா மதத்தில் இருப்பவர்களும் வாழக்கூடிய ஒரு நாடாக இது இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இனவாதத்தை தூண்டுறவங்களை கண்டிப்பாக அரசாங்கம் இனம் கண்டு, நாட்டை குழப்பவர்களை இனம் கண்டு, இந்த நாட்டு வளர்ச்சி அடைவதை தடுப்பவர்களை இனம் கண்டு அரசாங்கம் என்ன செய்யும், அதுக்குரிய தண்டனை வழங்கும். அதனால கண்டா ஷேர் பண்ணி இது அரசாங்கத்தை உரிய முறைப்பாடு என்ன செய்யும். அதே மாதிரி முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இதை பார்த்தத்தோட இப்போ என்ன செய்வான்னு சொன்னால், இந்த செருப்பு போட்ட உடனே போட அவங்க அல்லாஹ் செருப்புக்கு மிதிப்பட வேண்டியவன் தானே அப்படின்னு ஏதாவது ஒன்று எழுதுவாங்க. எழுதின உடனே இவர் கொதிக்கும். யாருக்கு? நம்ம ஆளுக்கு கொதிச்சு என்ன செய்வார், அவர் நல்லவரா, இவர் தெய்வம் நல்லவரா என்று எழுத ஆரம்பிப்பார். எழுத ஆரம்பிச்சா திருப்பி ஆப்போசிட்ல எழுதினவருக்கு இன்னும் கோபம் வரும். அவன் வெளிநாட்டில் சவுதியில் எங்கேயாச்சும் இருக்கிறவராக இருந்திருப்பார். அவர் உடனே கேவலமாக எழுதுவார். உடனே நம்மளால் பார்த்தா சவுதியில் இருக்கா நம்ம நாடு, எனவே அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு பண்ணி விட்டுருவான். ஆத்திரம் புத்தியை மறைச்சிருச்சு. உடனே அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியாச்சு. அனோஜனம் மாதிரி நடக்குமா இல்லையா?
அப்போ எந்த ஒரு நபராக இருந்தாலும் பயன்படுத்தணும், சிந்தனையை பயன்படுத்தணும், புத்தியை பயன்படுத்தணும். அதற்கு முன்னாடி இஸ்லாம் சில விஷயத்தை தடை போடுகிறது. தடை போட்டு இது பிற மதத்துக்கு திட்டக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது. அதை கருத்தில் கொள்ளுங்க. உங்களோட ரத்த கொதிப்புக்கு நீங்கள் இந்த இடத்துல மதங்களுக்கு இடையிலான முருகல் நிலையை ஏற்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதை இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இஸ்லாம் அழகா சொல்லுது, அப்படி யாராவது உங்களோட வீண் தர்க்கம் செய்ய வரும் என்று சொன்னால் அவங்கள பார்த்து நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? உங்கள் மீது சாந்தியும் கருணையும் உண்டாகட்டும். நான் இந்த இடத்துல போறேங்க, அரபியில் சொன்னோம் அஸ்ஸலாமாங்கிற மாதிரி, அஸ்ஸலாமா பிடிச்சுப்போ, அஸ்ஸலாம் அலைக்கும், உங்கள் மீது அந்த இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும், எனக்கு இந்த இடத்துல பேச்சுக்கு அலுவல் கிடையாது என்று அந்த கமாண்டை படித்தா உங்களுக்கு வெறுப்பு வருதுன்னா படிக்காதீங்க. அந்த கமாண்டை கொடுத்து திரும்ப இன்னொரு பிரச்சனை உண்டு பண்ணாதீங்க. அதிலிருந்து விலகி போய்விடுங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலி மூலமாக கேட்கிறேன். என்றால் நிறைய பேர் இந்த சில கமாண்டுகளுக்கு கை அப்படியே துடிக்கும், இதுக்கு பதில் சொல்லணும், இது எழுதணும் அப்படிங்கிறதுனால எழுதுறீங்க. ஒரு சின்ன ஒத்த வரியினால இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆனால் இவ்வாறு 2 வரியாக இருந்தாலும் பிரச்சனை வருதா இல்லையா? வருது. அப்ப முஸ்லீம்களாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் இந்த மத விஷயங்களை அணுகுகிற போது கவனமாக பார்த்து நடந்து கொள்ளுங்க. மத விரும்பினா ஏத்துக்கங்க, இல்லாட்டி போங்க. அப்படித்தான் இஸ்லாமே சொல்கிறது. லக்கும் தீனுக்கும் வலியுதுங்கிறது. உங்களுக்கு உங்களோட மார்க்கம், எங்களுக்கு எங்களோட மார்க்கம், இதுல நிர்பந்தமே கிடையாது. அல்லாஹ் என்கிற ஒருவர் நின்று ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ள விரும்பினா இஸ்லாம், இல்ல எங்களுக்கு அது விருப்பம் இல்லை, நம்பிக்கை இல்லைன்னா இஸ்லாம் இல்லை, விடுங்க. அவ்வளவுதான் இல்ல பிரச்சனை. பரிமாறிக்கலாம், ஆன்மீகத்தை பரிமாறிக்கலாம், இன நல்லிணக்கத்திற்காக வேண்டி மத ரீதியான கேள்விகளை கேட்கலாம். அதுல சண்டையோ சச்சரவோ பிரச்சனையோ ஒன்றுக்குள் ஒன்று அடித்துக்கொண்டு சாகிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க வேண்டும். அதனால இது மாதிரியே இந்த விஷ ஜத்துக்கள் யார், எந்த மதத்தையும் கேவலப்படுத்தி எங்கேயாச்சும் பதிவு அந்த விஷ ஜத்து யாரு அப்படிங்கறத இனம் கண்டு முறைப்படி இந்த அரசாங்கத்தில் ஒப்படைச்சா அதுக்குரிய தண்டனை கிடைக்க பெறும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து அறிவு ரீதியாக யோசிங்க. நான் சொன்னதை விட எத்தனையோ அறிவு உங்கள்ட்ட இருக்கும். நான் சொன்னதை விட எத்தனையோ விதமான சமூக அறிவு உங்களுக்கு இருக்கும், நிறைய பேர் அனுபவம் இருக்கும். நான் ஒன்றும் பெரிய ஒரு விஷயத்தை இந்த இதில் சொல்லலை, உங்கள்ட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் தொட்டு காட்டி இருக்கிறேன். அதனால சிந்தித்து செயல்படுவோம், அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டோம்னா நம்ம ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம், ஒரு பாதகமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். சிந்தித்து செயல்படுவோம். அதுக்கு தான் அழகா தமிழ் சொல்லுவாங்க, பொறுத்தால் பூமி ஆழ்வார், பொங்கினா கடலை தான் ஆழ்வார், ஒன்றுக்கும் இல்லாததான் ஒரு நிலைமைக்கு உருவாகும் என்று சொல்லி. சரி, நம்ம சேனலுக்கு நீங்கள் பெஸ்ட் டைப் வரதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி.